ஏ குண்டு காரணிகளா, இன்னைக்கு தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்களா. சரிடா, ஒருத்தனா பிடிக்கிறடா. ஓடாத நில்லுடா. அடே சுற்றுவட்டா, ஓடாத நில்லு. அடச்சே, இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போகுது. இன்னைக்கு நான் அவகிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். நான் எங்க இருக்கு? இது லாகர்விக்கோட வீடாச்சு. ஆமா, அவன் தான் என் அண்ணனை துரத்திட்டு இருக்கானு. நான் ஒரு லக்கி கரடி தான். கொஞ்சம் இது எல்லாத்தையும் உடைச்சு பார்க்கலாம். இத வச்சு அவன் என்னதான் பண்ண போறானோ. இந்த பெட்ல தானே லாகர்விக் தூங்குவான். கலைக்கிட்டமுல அடடா புட்டுக்குச்சே. என்னது அது? மினுமினுக்குது. இப்படி க்ளோவா வருதுலாம் ரொம்ப சுடும் போல. பாப்கார்ன் சூப்பர். இப்படி ஒரு பாப்கார்ன் நான் சாப்பிட்டதே இல்ல. இத வச்சு நான் காட்டுக்கு ராஜாவாகலாம். இதோ காட்டோட ராஜா வந்துட்டு. நான் தான் காட்டுக்கு தலைவன். யாருக்காவது அடி வேணுமா? ஹே டீக்கி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னோட பொருள் ஒன்று உடஞ்சிருச்சு. ஓ அப்படியா? நான் இந்த க்ளோ ஸ்டிக்கை வச்சு அதை சரி பண்ணிடுறேன். போஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு அது தேவையில்ல. டீக்கி என்ன நம்பு, நான் இப்போ க்ளோபர். இத பாரு. ஏய் நல்லா இருக்குப்பா. இந்த ஃபைனல் டச். ஏய் சின்னதடியா, ரொம்ப நன்றி. இது நிஜமா சூப்பரா இருக்கு. ராஜா திரும்ப வந்துட்டாடா. ஐஸ்கிரீமோட லஞ்சை ரெடி பண்ணுங்க. இந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்கலாம். என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரது? சனி என்னாச்சு? இந்த புக்ல இருக்கிற அந்த பையனை பாத்தியா? அவங்க எல்லாம் அழகான தொப்பி வச்சிருக்காங்க. பாத்தியா? என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்னால அவங்கள மாதிரி அழகாக முடியாது. அவங்க வச்சிருக்க மாதிரி அழகான ட்ரெஸ் கூட இல்ல. கவலைப்படாத சன்னி, க்ளோபேருக்கான நேரம். சரி, இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, என் கடமையை தான் செஞ்சேன். நான் கிளம்புறேன். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். பாய். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காப்பாத்துங்க. எவ்வளவு நேரமா சொல்றது ஒண்டியா? க்ளோபர், யாருக்காவது உதவி வேணும்? யாராச்சும் காப்பாத்துங்க. அடே ஓடாதடா, நில்றா.
என்னால முடியலடா, ஒழுங்கா வெளியே வந்துடுறா. நீயே வந்தா சமாதானம், நானா வந்தனா சண்டடா. ஏய் விக்கு, நான் இங்க தான் இருக்கேன். அசையாம நில்றா. உனக்கு தான் கண்ணு சரியா தெரியாதே. இன்னைக்கு இந்த ஃபன் போதும். என்னடா சொன்ன நீ? எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்ன. சரி சரி, எப்படியும் என்ன கொலை பண்ணதான் போற. ஆமாண்டா, அதேதான்டா. ப்ளூ பேர் காப்பாத்த வந்துட்டோம். இனி அண்ணன் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். என்ன தாண்டி தானே என் அண்ணனை தொடணும். நான் ப்ளூ பேர். என்ன சுடுதோ, நல்லா வாங்கிக்கோ. நீ கலக்கிற குளோபர். என்னடா நீ சிரிச்சுட்டு இருக்க? அடே பிரயரு, ரோயர், இத பிடிச்சுக்கோ. வெயிட்டேஸ்ரா. டேய் அண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிடு. நான் மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். இப்ப பாடுறான். எங்கடா அங்கேயே இருக்கிறோம். எவ்வளவு ஒடியும் உனக்கு டயர்ட் ஆகலையா? அப்படிதான்டா பிரயரு, கிட்ட வாடா. உனக்குதான். ப்ரோயர், ப்ரோயர், எழுந்துரு. ப்ரோயர், எழுந்துருடா. அவன் எங்க போனா? அவன் போயிட்டான். தண்ணியில போட்டதும் இது ஏன் கருப்பாயிடுச்சு? அது உடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோடா, வெடிச்சு சதறதுக்கு. பரவாயில்லடா, என்கிட்ட இன்னமும் நிறைய இருக்குடா. எங்க போனாவே? தனியா ஓடலடா. மறுபடியும் வா. நீங்க இப்ப வெடிச்சு சதற போறீங்கடா. கண்டிப்பா நீங்க கீழே இறங்கி சண்டை போடுறான் வெண்ட. உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லடா. நல்லா போகு. டேய் தம்பி, கேட்ச் பண்ணு. நான் திரும்ப வருவேன்டா. இதையதான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அம்மே, கொலகார பாவிங்க என்ன புடிச்சு இன்னும் அடி அடிக்கிறாங்கடா. யோப்பா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. பாருங்கடா, உங்ககிட்ட நான் என்னைக்கும் தோத்து போக மாட்டேன்டா. ஆட கடவுளே, இந்த கட்டிலும் எனக்கு சதி செய்த என்ன கொடுமடா இது. அடே, சீக்கிரமே நான் திரும்ப வந்து உங்க எல்லாரையும் பழி வாங்க வேண்டாம். உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டு இந்த விக்கு யாருன்னு காட்டுறேன்டா.
ஏய் பப்ளு டப்ளு, நீங்க ரெண்டு பேரும் இங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நம்மள மாதிரி யாரும் பிக்னிக் வந்திருக்க மாட்டாங்க. ஆமா தம்பி, இந்த காட்டுலயே பெஸ்ட் பிக்னிக் நாம தான் பண்றோம்ல. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடும் போது கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா, அது நல்ல ஐடியா தான். கதை சொல்றதுல என்ன யாரும் அடிச்சுக்க முடியாது. டாடா. எங்களுக்கு அந்த புக்ல இருந்து ஒண்ணு படிச்சு காட்டு. பொறுமையா இருங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லிட்டில் அல்லோடோட கதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு. கதையை நான் இதுக்கு முன்னாடி அது கேட்டிருக்கேன். எங்களுக்காக படிச்சு காட்டுறியாடா அண்ணா? இதுக்காக படிச்சு காட்டேன். ஓகே, நீங்க எல்லாம் எவ்வளவு கேக்குறீங்கன்னு தான் நான் இந்த கதையை சொல்றேன். நாங்க ரெடி. சரி, முதல்ல யோசிக்கிறேன். இப்படிதான் தொடங்குச்சு. முன்ன ஒரு காலத்துல ஒரு பயங்கரமான காட்டுல சன்னின்னு ஒரு குட்டி நிறைய இருந்துச்சான். அவ ரொம்ப பணிவானவ, ஸ்மார்ட். அது மட்டும் இல்ல, அழகா இருப்பா. பளிச்சுன்னு இருக்கிற ரெட் கோட்டுக்கு தான் அவ பேர் போனவ. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் ரொம்ப பிரபலமான லிட்டில் ரெட் சன்னிஹூட். ஓ, நானும் அந்த கதையில வரணும் ஆசையா இருக்கு. திரும்பவும் எனக்கு அந்த கதையை சொல்ல ப்ளீஸ். ஓ, நீங்க எல்லாமும் அந்த கதையில இருக்கணுமா? சரிடா பிராபல் தம்பி, நீதான் சன்னிஹூட்டோட அம்மா. அம்மாவா? ஆமா, நீதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கதையில நீ வெறும் ஃபர்ஸ்ட் சீன்ல மட்டும்தான் வருவ. ஏய் சூப்பர். ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த கேரக்டர் வேண்டாம், புரியுதா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணும்னா லிட்டில் ரெட் சன்னிஹூட்டா இருக்கு, அவளை வேணா அம்மாவா இருக்கு சொல்லு. சரி, என்னமோ போடா. அப்போ நீயே எங்களுக்கு ஒரு கதை சொல்லு. வேண்டாம் வேண்டாம், இதையே கண்டினியூ பண்றோம் அண்ணா. அப்போ சரி, அப்படின்னா சன்னிஹூட்டோட அம்மா நான் தானா? சன்னிஹூட், இந்த கூடையில இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் பாட்டிக்கிட்ட கொடு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த மெடிசன் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, நான் கண்டிப்பா எடுத்துட்டு போறேன். பாட்டி வீட்டுக்கு இப்பவே கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயம், நீ மெயின் ரோட்லயே தான் போகணும், புரியுதா? புரிஞ்சது. அப்புறம் சந்திக்கலாமா? போயிட்டு வா சன்னிஹூட். போயிட்டு வரேன் அம்மா. லா 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 லா. ஆமா, நம்ம எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. பாட்டியோட வீடு எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலையே. இந்த பக்கம் காட்டுக்கு போற வழி, இந்த பக்கம் மலைக்கு போறது. நம்ம காட்டுக்கு போலாம். எனக்கு தலை சுத்துது. அவ்வளவுதான். ஓஹோ, தரையில தொப்புன விழுந்துட்டான். ஏன்னா அவனுக்கு பறக்கிறதுனா பயம். பறக்கவே தெரியாத பறவையை நான் இப்பதான் பாக்குறேன். அவனுக்கு தண்ணினாலும் பயம். தண்ணியில விழுந்தா செத்தே போயிடுவான். அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கதையோட முடிவுல பார்த்தன்னா நீதான் நிஜமான ஹீரோ. சரி, எங்க விட்ட? ஹேய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஆமா, எனக்கு ஒன்றும் ஆகல. உன்கிட்ட குடிக்க ஏதாவது இருக்கா? சரி, நீ இங்கே இரு, நான் உனக்கு ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன். என்னது? வாவ், என்னென்னமோ நிறைய இருக்கு. எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு படிக்க தெரியாதே. இது ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். காசு கொடுக்காம எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. என்ன இது? எனக்கு தூக்கம் வருது. இதோ நான் வந்துட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பயந்துட்டேன். நீ எந்திரிச்சதும் இந்த தண்ணியை மட்டும் குடிக்க மறந்துடாத.
யார் அது சொல்லுப்பா. பாட்டி நான் தான் உங்களோட பேத்தி. தாய் உள்ளவா, கதவு திறந்துதான் இருக்கு, நான் சமைக்கிறேன். பாட்டி நல்லா கொழு கொழுன்னு தான் இருக்கு. காத்தி எனக்கு பசிக்குது. இல்ல வேணாம். அடச்சக், நான் சூப்பு குடிச்சிட்டு போலான்னு தானே வந்தேன். பாட்டி பாட்டி, ஹாய் பாட்டி, நான் தான் உங்களோட பேத்தி சன்னி. பாட்டி பாட்டி, பாட்டி எங்க போனாங்க? என்னது இது? பாட்டி அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்க இருக்கீங்க பாட்டி? பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? ஹாய் என் செல்ல பேத்தி. ஹாய் பாட்டி, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லையா? உங்க வாய்ஸே இவ்ளோ மோசமா இருக்கு. நிஜமாவா? வயசாயிடுச்சுல, அதான் இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஓகே சரி பாட்டி, உங்க கை ஏன் அப்படி இருக்கு? அது கொஞ்சம் ரொம்ப வீக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்களுக்காக சாப்பாடும் சில மருந்தும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம தோட்டத்துல பறிச்ச பழங்கள் தான். அப்புறம் இந்த தக்காளி ஜூஸ் அம்மா உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி ஸ்வீட் ஹார்ட். அப்புறம் பாட்டி இங்க பாருங்களேன். என்னாச்சு பாட்டி? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இதுல ஏதாச்சும் சாப்பிட்டு பாருங்க. நான் ஒன்றும் உன்னோட பாட்டி இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? உன் பாட்டியா இருந்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஒழுங்கா இங்க வா. எங்க ஓடிக்கிட்டு இருக்க? பக்கத்துல வராத. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன பிடிக்காது. ஒண்ணு அவ்வளவுதான். எங்க ஓட பாக்குற? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இவ்வளவுதானே உன்னால முடியும்? ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாட ஆசைப்படுறாளோ? அந்த பாட்டி எங்க உடனே இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். முடியாது, என்னால வெளியில வர முடியாது. என்ன காப்பாத்துங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணுவ? என்கிட்ட மாட்டேன். நான் தப்பிச்சிட்டேன். இந்த கதையில நீதான் ஹீரோவாடா தடியா? நீ ஹீரோனா, நான் வில்லன்டா. ஒரு நிமிஷம் நிறுத்து. என்னது இது? அந்த ஹண்டர் கையில வெயிட்டான கன் இருக்கு. ஒருவேளை அவன் அதை எடுத்து உன்னை பட்டுன்னு சுட்டுட்டானா? ஆமால, அப்போ கதையை மாத்தலாம். நான் தப்பிச்சிட்டேன். கண்ணை பார்த்து பயந்து நீ கதையே மாத்தி எழுதிட்டியாடா? இல்ல, நீ தாண்டா கண்ணை பார்த்து பயப்படணும். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்னடா? ஹீரோனா யாராவது கூட உதவி செய்ய இருக்கணும்ல. அந்த கெட்ட நிறைய கொல்றதுக்கு அவன் ஒருத்த மட்டும் பத்தாது. நிஜமாதான். ஓ சரி சரி, ஓகே. நான் எங்க விட்டேன்? ஐயோ, மறுபடியுமா? போது நிறுத்துக்கடா. ஹேய், உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒன்னதான் கேக்குறோம். எனக்கு இப்போ ஒரு வெக்கேஷனுக்கு போகணும். இப்படிதான் அந்த கதை முடிஞ்சது. காமெடியாடா? கதைய பத்தியே கதை விட்டுக்கிட்டு நீங்க தான். என்னையே காமெடி பீச் ஆக்கிட்டீங்களா நீங்க?
லாகர் வீக் உங்களுக்கான டெலிவரி. சர்வீஸ்லாம் இப்படிதான் இருக்கணும். இந்த கிரன்ச்சி கேக்குனா உடனே சாப்பிட்டாகணுமே. ஆகா போச்சுடா இவங்களா. முதல்ல நான் இந்த கேக்க ஒளிச்சு வைக்கணுமே. ஒழுங்கா ஓடி போயிடுங்கடா. சொன்னா கேளுங்க. மாட்டீங்க இந்த பைன் பேண்டிய பதக்கி எடுத்து விட்டான். இதோ நான் வந்துட்டேன். இதுல என்ன இருக்கும்? இது வேணா நமக்கு என்ன? ஹலோ பேபி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த சாப்பாடுறவங்களுக்கு எப்படியாச்சும் என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அச்சச்சோ, அந்த ஹண்டர்வேக் வந்துட்டான் போல இருக்கே. போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? என்னைக்காச்சும் மாட்டு வாங்கிடா. என்னது? அச்சோ, என்னோட கேக்கு. இதுக்கு ஒண்ணு ஆகலடா. எவ்வளவு தைரியம் தான் இதை திருட பாப்பீங்க? என்னோட கேண்டி உனக்கு வேணுமா? வெளியே வந்து உன்னோட முகத்தை கொஞ்சம் காட்டு. டேய் தம்பி, சத்தம் போடாதடா. அங்க இருக்கான். ஓரன், அங்க என்ன பண்ற? ஹேய், நாங்களும் உள்ள வரோம். சரி, அந்த கேக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ நீ தைரியமா வெளியே வா ஓரன். அடே, இவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டாடா. பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் கூட சரியில்லடா. இந்த கண்ணு இல்லடா. என்னடா நானே வரண்டா. என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே. இங்க பாரு மாறன், நமக்கு அந்த கேக்கே வேணாம். நம்ம வேற வேலை பார்க்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமா, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது இப்போ. இல்ல, நாம இத வீட்டு கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த லாகர் வீக்க என்ன பண்றது? அவன் மோசமானவன். எனக்கு கவலை இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கேக்க தூக்குறோம், அதோட ஃப்ரெஷ்ஷான ஹனியை சேர்க்கிறோம், அப்படியே அதுல கிறிஸ்பி பைனட்ஸ் சேர்க்கிறோம், அப்படியே அதுக்குள்ள பெர்ரிஸ் பழத்தையும் போடுறோம். ஓகேவா? வரீங்களா? ஓகே. அவ்வளவுதான்டா. அவங்க மறுபடியும் திரும்ப வர மாட்டாங்க. இந்த சாக்கோச்சி போய் இந்த தடவை நான் கேக்ல நிறையவே போட்டிருக்கு. பசிக்குதே. இந்த கேண்டி வித்தியாசமா இருக்குது.
அச்சோ யா வயிறு. ரெண்டு பேரும் இங்க வாங்க, கேக் இங்க தான் இருக்கு. ஏய் அங்க பாரு, கேக்க போய் எடு. இவ்வளவு ஈஸியா கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. போங்கடா போங்க, நல்லா அந்த கேக்க சாப்பிடுங்க, என்ன மாதிரியே கஷ்டப்படுங்கடா. ஓ இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? ஆமா ஆமா, அது ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குடா. ஆமா, நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இது தேவைதான்டா, நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிட்டு முடிக்க உங்களால ஓட கூட முடியாதுடா. என்ன ஒரு சுவையா இருக்கு. அப்பா நல்லா சாப்பிட்டீங்களாடா. இந்த ஜீனியஸ் ஹண்டர் விக்கிய ஏமாத்திலாம் அடிச்சுக்கலடா. நீங்க நல்லா மாட்டீங்களாடா. ஆமாடா, நீங்க இப்ப பெரிய பிரச்சனைல இருக்கீங்கடா. அந்த கேக்குல மாத்திரம் கலந்துருக்குடா. போச்சா? என்னது, இதுல மருந்து கலந்துருக்கா? அச்சோ, என்னாச்சு உனக்கு? மாறன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறன், எனக்கு வயிறு வலிக்குது. தம்பி, வலிக்குது, எனக்கு வலிக்குது. அது சரி, எனக்கு இப்ப வயிறு வலிக்கவே இல்லை. ஆமால, ஆமா எனக்கு தான் வலிக்கல. எப்படா இது ஒண்ணுமே புரியலையே. இங்க கொஞ்சம் பாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒண்ணு இல்லப்பா. என்ன இதை சாப்பிட்டுமா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல? அதானே, எங்க கிட்ட இது வேலை செய்யலையே, அது எப்படி நடக்கும்? எனக்கு தெரியும். பாத்தீங்களா? என்னோட கேக்கு போச்சே. என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது. ரொம்ப நல்ல வேலை பண்ண. விக்கி கதையை ஈஸியா முடிச்சிட்டீங்க. நான் அறிவாளிதான், ஆனா எனக்கு புகழ்ச்சினா பிடிக்கவே பிடிக்காது. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இதோ வந்துட்டா. எப்போ அறிவாளி, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் சொல்லு. என்ன விளையாடுறியா? திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இரு. டப்ளு, உனக்கு பின்னாடி பாரு. நான் பறக்கிறேன். டப்ளு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி எப்படி பண்ணுவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அரே நிறுத்துடா. பிரியன், பிக் நிறுத்து. என் மூஞ்சிலே போக விட்டுட்டல. இந்த இது உனக்கு தான். என் மேல போடலையே, ஏமாட்டியோடா. யாராக தலையில ஹெல்மெட்டை போட்டது? என்னால எதையும் பார்க்க முடியல.